பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. மாவு தேய்ச்சிட்ருக்கேன் பாருங்கள். பூரிக்கு, குருமாக்கு உருளைக்கிழங்கு மசாலாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயமெல்லாம் உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் பொடிச்சு போட்டிருக்கேன். இது கரைச்சி விட்றக்காக உருளைக்கிழங்கு 2-3 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தோலோட போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அது உரிக்க முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் பூரி மசாலா தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். பூரி மசாலா வந்து கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூரி போடுறக்காகலாம் பெரட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. இனி பூரி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பூரி புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா புசுன்னு வந்திருக்கு பூரி. நீங்கள் இந்த மாதிரி பூரி சுடுவீங்களா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூரி சுட்டு முடிச்சாச்சு.